நிறைய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத கலவரம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோயிலை பத்தி நான் நிறைய வீடியோ இதுக்கு முன்னே போட்டிருந்தேன். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். கோயில் வந்து ஃபுல்லா இடிச்சிட்டாங்க. நாங்க பெர்லிஸ்லயே பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. ஒத்துமையா இருந்து நம்ம நினைச்சோம்னா நம்மளால முடியும். அந்த முயற்சியில தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். சியாமகர்லாம் கை வைக்க மாட்டானுங்க. இது யானை உருவாக்குனாங்கன்னா அவனை கையை வைக்கிறது நம்மளதான் டாக்கெட் ஈஸி டாக்கெட் நம்ம தான். மக்களோட ஆதரவு வந்து எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா பெர்லிஸ்ல வந்து மெஜாரிட்டி ஆள் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. நீங்க வேற ஊர்ல இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணுங்க. நம்ம ஒத்துமையா இருந்தா மட்டும் தான் இது வந்து சாத்தியமா ஆகும். நீங்க டிக்டாக்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தான், கோயிலுக்காரவங்களுக்குமே அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தான் சம்மதம் இருந்தாலும் நிறைய வேற வேற மதத்துக்காரவங்க வந்து இதுல இன்வால்வ் ஆகிட்டு நிறைய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத கலவரம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னிலேருந்து என் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னிலேருந்து இருக்குங்க. விச் மீன் மோர் தென் 50-60 இயர்ஸா இங்க இருக்கு. அதனாலதான் இவ்வளவு போராட்டமும் நம்ம பண்றோம். நாங்க கேட்கறது ஒரே விஷயம் தான், எங்களுக்கு இந்த இடத்தையே கொடுக்கணும். அப்படி இல்லையா எங்களுக்கு ஒரு புது இடம் அந்த அம்பால வைக்கிறதுக்கு கிடைக்கணும். இது மட்டும் தான். மக்களாகிய நீங்க உங்களோட ஆதரவு நம்மளுக்கு எப்பயுமே தேவை. முக்கியமா ஸ்பெஷலா ராமசாமி சாருக்கும் அப்புறம் டேவிட் மார்ஷல் சார் உரிமை டீம் அவங்களுக்கு மனமார்ந்த ரொம்ப நன்றி சொல்றோம். நாங்க அவங்க கிட்ட இந்த கேஸ் எடுத்துட்டு போயிட்டானே, அவங்க கொஞ்ச நேரத்திலேயே வந்து சரிம்மா நான் வந்து பாக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க. அந்த காரணத்துக்கு தான் நாங்களுமே ஜேபில இருந்து இங்க வந்திருந்தோம்.